இந்த மகளிர் சிறுவர் அமைச்சு நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு அமைச்சியாக இருக்கிறதுனால் நல்ல பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதைவிட மிக முக்கியமான ஒரு அமைச்சு தான் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சு. இந்த அமைச்சு தொடர்பாக எனது அம்பாறை மாவட்டத்திலே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. கௌரவ தவிசாளர் அவர்களே, நகர அபிவிருத்தி அமைச்சுடைய உத்தியோகபூர்வமாக அது பாரம்பெடுக்காவிட்டாலும் சென்ற 26/12/2004 இலங்கையின் கரையோரத்தை தாக்கிய இயற்கை அனர்த்த சுனாமி பேரலைகளால் வீடு வாசலை இழந்தவர்கள் அனைவருக்கும் அந்தந்த பிரதேசங்களிலே வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு கௌரவமான முறையிலே அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அக்கரைப்பற்று பிரதேசத்திலே சுனாமியால் பாதிப்புற்ற மக்களுக்காக சவுதி அரசாங்கம் எமது அரசுடன் ஒப்பந்தம் செய்து சுனாமி பாதிப்புக்காகவே என்று மானியமான நிதி வழங்கி சுமார் 1000 கோடி ரூபாய் செலவிலே வீட்டுத் திட்டம் ஒன்றை நிர்மாணித்தது. இதை கட்டுமான பணிகள் அக்கரைப்பற்று பிரதேசத்துக்கு உட்பட்ட நுரைச்சேலை பிரதேசத்திலே அரச காணியிலே 2009 நிர்மாணிக்கப்பட்டு முடிவுக்கு வந்தது. இந்த வீடுகள் அனைத்து தற்போது இனவாதத்தாலும் சுயநலவாதத்தாலும் அழிந்து போன மனித நேயத்தின் சாட்சியாக மாறி கடந்த 20 ஆண்டு காலமாக காடுகளாக காணப்படுகின்றன. கௌரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களுக்கும் சவுதி அரேபியுடைய தூதுவர் கௌரவ காலித் அமூத் அல் கத்தானி அவர்களுக்கும் இடையிலே கடந்த அக்டோபர் மாதம் 2024 நடைபெற்ற சந்திப்பின் போது தூதுவர் ஜனாதிபதியுடன் நுரைச்சோலை வீடுகளை சுனாமியால் பாதிப்புற்ற அக்கரைப்பேட்டை பிரதேச மக்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டதுடன் இலங்கைக்கு இன்னும் ஒரு 500 வீடுகள் தேவை என்றாலும் அதை தருவதற்கும் சவுதி தூதுவர் ஜனாதிபதியுடன் சொல்லியிருந்தார். இவ்வீடுகளை எமது அரசாங்கம் விரைவிலே வழங்கும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு 11 மாதங்கள் ஆகியும் இன்னும் வீடுகள் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாத நிலைமை இருக்கிறது. சுனாமியால் இனவாதத்தாலும் பாதிப்புற்று 20 வருடமாக பாதிப்புற்று மக்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் அங்குமிங்குமாக குடிசைகளிலும் வாடகை வீடுகளிலும் குழந்தை குட்டிகளுடன் பல இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் ஆலோசனை கூட்டத்திலே இந்நுரைச்சோலை வீட்டுத் திட்டத்தை சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நான் முன்மொழிவுகளை சமர்ப்பித்த போது கௌரவ அமைச்சர் அவர்கள் நுரைச்சோலை 500 வீட்டுத் திட்டம் இதுவரையும் வீடமைப்பு அமைச்சரிடம் கையளிக்கப்படவில்லை என்றும் அம்பாறை அரசாங்க அதிபருடைய பொறுப்பில் இருப்பதாக சொன்னார்கள்.